ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா கேரட் வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்தெந்த அளவில் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கணுங்கிறத பார்க்கலாம். அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து வெறும் மைதாவிலையும் செய்யலாம், கோதுமை மாவுலையும் செய்யலாம். 2 மாவு கலந்தும் இப்படியும் செய்யலாம், உங்களுடைய விருப்பம் தான். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அடுத்து எந்த கப்பில் நீங்கள் மாவு அளந்து எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் கேரட்டை அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக. இப்போ இந்த கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கூடவே நல்லா வாசத்துக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட்டை அரைச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன், ஒரு 200 மில்லி அளவுக்கு இருக்கும். கேரட்டை முதல்ல நரன்னு அரைச்சிக்கோங்க பல்ஸில் விட்டு. அதுக்கப்புறம் பால் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் முதல்ல பால் சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா கேரட் வந்து முழுசாக அப்படியே இருக்கும், சரியாக அரைப்படாது. எடுத்த பாலை மொத்தமாக சேர்க்காமல் பாதி அளவுக்கு சேர்த்து நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மைதா சேர்த்துக்கலாம், கூடவே கோதுமை மாவு, அடுத்து ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் வடிகட்ட வேண்டாம், எதுவுமே வேணாம், அரைச்ச விழுது அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பணியார மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். மாவு திக்காக இருக்குன்னா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி கலக்காமல். ஜாரில் கேரட் பேஸ்ட் அப்படியே இருக்குங்கிறனால பாலை அதில் கலந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் முழுக்க நம்ம பால் சேர்த்துருக்கறனால இந்த கேரட்டோடு சேரும்போது இந்த மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், ஜூசினஸோடு இந்த ஸ்வீட் இருக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த கலந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். இதுக்கு ஒரு சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்குறேன். நம்ம கேரட் மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைஞ்சி பாகு பதம் இது தேவையில்லை, பிசுக்கு தன்மை மட்டும் வந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இது கூட நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பிசுபிசுப்பு தன்மை ஆகிற வரைக்கும் இந்த சர்க்கரை ரெடியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இது எடுத்து மிதமான சூட்டுக்கு ஆற விட்டுருங்க. அடுத்து 10 நிமிஷமாக ஊற விட்ட மாவு ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு மாவு. இப்போ இதை வந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துடலாம். நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பார்த்திங்கன்னா நல்ல சூட்டில் இருக்கணும் எண்ணெய், அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் அள்ளி மாவை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடுங்க. குழிக்கரண்டியில் போட்டோன்னா குண்டு குண்டாக இருக்கும், ஸ்பூனில் போட்டோன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பஜ்ஜி மாதிரி எழும்பி வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா பாருங்கள் நல்லா எழும்பி வருது, பொசுன்னு பஜ்ஜி மாதிரியே. இந்த மாதிரி வந்ததும் நல்லா திருப்பி விட்டு லைட்டாக கலர் மாறணும். நம்ம கேரட் கலந்ததுனால உங்களுக்கு கலர் தெரியாது. லைட்டாக கலர் இந்த அளவுக்கு வந்ததும் இதை எடுத்து நம்ம ஆற விட்டுக்கலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டுக்கு ஆற விட்டுக்கணும். சுகர் சிரப்பும் மிதமான சூட்டில் இருக்கணும், இதுவும் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஆற விட்டு ரெடியாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துடலாம். சுகர் சிரப் மிதமான சூட்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த பணியாரம் சுட்டு எடுத்தோம் பாருங்கள், அதுவும் சாஃப்டாக தான் இருக்கும் உள்ளே நல்லா வெந்ததுனால. இந்த மாதிரி 2 முறை 3 முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா டிப் பண்ணி விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது அப்படியே அந்த சுகர் சிரப் உள்ளே நல்லா இறங்கி வந்துடும். நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நல்லா ஜூசினஸோடு இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே மிதமான சூட்டுக்கு இருக்கணும். ரொம்ப ஆற விட்டு போட்டிங்கன்னா உள்ளே வந்து சுகர் சிரப் இறங்காது. அப்படி இல்லைன்னா ஃபோக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பும் போது லைட்டாக குத்தி விட்டு நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா உள்ளே ஈஸியாக சுகர் சிரப் இறங்கி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் வச்சு இப்படி ஒரு ஸ்வீட் ஜூஸியாக டேஸ்டியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.